வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே கலக்கலான கொரியன் ஃப்ரைட் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போய் கொரியன் ஃப்ரைட் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொரியன் ஃப்ரைட் சிக்கன் பண்ணுறதுக்கு பாருங்கள், போன்லெஸ் சிக்கன் பீசஸ் வந்து 250 கிராம்ஸ் போல் எடுத்துருக்கேன். எடுத்து வந்து ஒரு மீடியம் சைஸ் பக்கோடாக்கு நம்ம போகிற சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃப்ரைட் சிக்கனுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வச்சு மேரினேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டோவில் போட்டு டிப் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் மேரினேஷனுக்காக வேண்டி இந்த சிக்கனில் வந்து சிக்கனுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். வெறும் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு தான் சால்ட் ஆட் பண்ணுறோம். பிளாக் பெப்பர் பவுடர் வந்து காரத்திற்கு ஏற்ப நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். மஸ்டர்ட் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/4 டீஸ்பூன். இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு சிக்கனை வந்து நம்ம 5 to 10 மினிட்ஸ் போல் ரெஸ்ட் எடுத்துடலாம். ஸோ நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் போல் நம்ம மேரினேட் பண்ணலாம். சிக்கன் வந்து எனக்கு 10 மினிட்ஸ் போல் மேரினேட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் பாருங்கள், நான் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளவர் வந்து நல்லா ஒரு கப் போல் எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து பாருங்கள் ஒயிட் பெப்பர் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1/4 கப் போல் நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கு ஏற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃப்ளாருக்கு தேவையான அளவு தான் உப்பு ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கனில் வந்து உப்பு ஆட் பண்ணிட்டதுனால இந்த ஃப்ளாருக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம நல்லா கலந்து வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வைத்து ஒரு மாவு பதத்தை நம்ம வந்து கரைச்சி எடுக்க போகிறோம். மாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி விற்று இட்லி மாவு பதத்துக்கு வந்து நம்ம மாவை வந்து கரைச்சி எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், நல்லா ஒரு தின்னாவும் இல்லாமல் திக்கம் இல்லாமல் ஒரு மீடியம் பதத்துக்கு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம தோவை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம சிக்கன் மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இதை டிப் பண்ணி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண ரெடியாக இருக்குது. வாங்க நம்ம இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்து அழகாக நம்ம டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் வந்து நம்ம விடலாம். டிப் பண்ணதை ஆயிலில் விடலாம். மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஒன்று போட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் கழித்து நம்ம இன்னொன்று போடணும். ஒரு பேட்ச் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மிதமான தீயிலே வந்து நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய் வந்து மிதமான தீயில நம்ம கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணணும் ஆயில் டெம்பரேச்சரை. இது வந்து நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போல் சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பாக வரைக்கும் பொரிக்கணும். அதுக்கப்புறமா எல்லா பேட்சஸும் பொரிச்சதுக்கப்புறம் நம்ம ரீஃப்ரை மறுபடியும் ஆயிலில் நம்ம ஒரு தடவை பண்ணுவோம். அப்புறம் சிக்கன் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். சிக்கன் பாருங்கள், நான் மிதமான தீயிலே கான்ஸ்டன்ட் ஆயிலோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணேன். எண்ணெய் வந்து நம்மளுக்கு சூடு வந்து நம்மளுக்கு பாருங்கள் அந்த ஓரத்துலலாம் வந்து நம்மளுக்கு அடங்கிடுச்சு. சிக்கன் வெந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இது வந்து சிங்கிள் டைம் ஃப்ரை பண்ணுறதுக்கு இது போதும். இப்போ நம்ம சிக்கனை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் எனக்கு சூடு ஆயிடுச்சு. இப்போ நான் செகண்ட் பேட்ச் ஆட் பண்ண போகிறேன். செகண்ட் பேட்சும் நம்ம ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாமே ஓவராலாக வந்து நம்ம செகண்ட் டைம் போல் நம்ம மறுபடியும் ஃப்ரை பண்ணணும். எல்லாமே வந்து மிதமான தீயில வச்சு தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணியாச்சு. இதுவும் 5 மினிட்ஸ் போல் மிதமான தீயில வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். சிக்கன் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம செகண்ட் பேட்சும் எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாமே 2 பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ண சிக்கனை வந்து நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ரீஃப்ரை பண்ணுறேன். பாருங்கள், ஸோ ஆயிலில் போட்டு மறுபடியும் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் போல் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஹை ஃப்ளேமில் நல்லா 2 மினிட்ஸ் போல் சிக்கன் வெந்துடுச்சு. இப்போ கிறிஸ்பனை பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம ஆயில் போட்டு ஃப்ரை பண்ண சிக்கன் வந்து நம்ம மறுபடியும் என்ன பண்ண போகிறோம், ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கொரியன் ஃப்ரைட் சிக்கன் அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். பட் ஆனால் வந்து நம்ம கிறிஸ்பி சிக்கன் இன்னமும் கொஞ்சம் ஸ்பைசஸ் ஊற்றி சாப்பிட்டா ஒன்றும் கலக்கலாக இருக்கும். ஸோ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலே வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக தான் இருக்குது. இப்போ நம்ம நல்லா ஒரு 3 பல்லு போல் நான் பூண்டு எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சாப் பண்ணி இந்த பூண்டு வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். பூண்டு பாருங்கள் நல்ல ஒரு அரோமா வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்ல ரெட் சில்லி சாஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ண போகிறோம். ரெட் சில்லி சாஸ். ஷெஸ்வான் சாஸ் வந்து 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ கெச்சப் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக 1/2 டீஸ்பூன் அளவு வந்து நம்ம டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். நான் லைட் சோயா சாஸாக இருந்தால் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்.
எல்லா சாஸுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து சால்ட் ஆட் பண்ணலை. ஏன்னா நம்ம ஆட் பண்ண எல்லா சாஸ்லையுமே வந்து சால்ட் இருக்கும். இது வந்து நம்ம ட்ரை ஆக்கணும். ஆனால் இவ்வளோ திக்காக இருந்தால் நம்மளுக்கு ட்ரை ஆக கொஞ்சம் கஷ்டம். ஸோ சாஸ் வந்து நம்ம தின் பண்ணி ட்ரை ஆக்கணும். ஸோ பாருங்கள், கொஞ்சமாக தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறேன், ரொம்ப தண்ணி சேர்க்கலை. இப்போ இது வந்து ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம நல்லா ட்ரை ஆக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை போட்டு நம்ம சாட்டே பண்ணி இறக்கிடலாம். பாருங்கள், சாஸ் வந்து நம்ம நல்லா திக்காக ட்ரையாக கொண்டுட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணலாம். சிக்கன் பீசஸை சேர்த்துட்டு நல்லா இந்த சாஸ் கூட நம்ம கலந்து விட்டுடலாம். சிக்கன் பீசஸ் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். ஃப்ளேவரிங் வந்து இதுக்கு வந்து நம்ம ஒயிட் சீசன் ஆட் பண்ணணும், அதாவது வெள்ளை எள்ளு ஆட் பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி வெள்ளை எள்ளு ஆட் பண்ண போகிறதில்ல. இப்படி தான் நான் ஆட் பண்ண போகிறேன் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு. ஹை ஃப்ளேமில் 2 மினிட்ஸ் போல் இருக்கட்டும். இது வந்து நம்மளுக்கு நல்லா ட்ரையாக தான் வரணும். ஸோ நம்ம வந்து திக்காக நம்ம பண்ணிடக்கூடாது, ஒரு மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் பண்ணிடக்கூடாது, அது மஞ்சூரியன் டைப்புக்கு போயிடும். ஸோ நல்லா ட்ரையாக பண்ணி எடுக்கணும். 2 மினிட்ஸ் போல் அடித்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், நல்லா கிறிஸ்பாகவே இருக்குது நம்மளுக்கு சிக்கன். ஸோ கலக்கலாக ஃப்ரைடு சிக்கன் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு கொரியன் ஸ்டைல். ரொம்பவே கலக்கலான கொரியன் ஸ்டைல் ஃப்ரைடு சிக்கன் கலக்கெல்லாம் நம்ம செஞ்சாச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.